தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதோ அதே அளவுக்கு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் காமெடி நடிகர்களுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா கதையை பாதி இழுத்து கொண்டு போறதே அந்த காமெடி நடிகர்களுடைய கதைகளா தான் இருக்கும். அந்த வரிசையில அந்த காலத்துல நாகேஷ்ல இருந்து கவுண்டமணி செந்தில் ஆரம்பிச்சு வடிவேலு, விவேக், சந்தானம், இப்போ யோகி பாபு வரைக்கும் காமெடிக்குன்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல சந்தானம், சூரி அவங்க எல்லாரும் காமெடி உலகத்தை விட்டு ஹீரோக்கள் உலகத்துக்கு முன்னேறி போயிட்டதுனால இப்போ நிறைய படங்களுக்கு யோகி பாபு காமெடி ஆக்டரா நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் அப்பப்போ ஹீரோவா நடிச்சிட்டு வந்தாலும் அவரால காமெடி உலகத்தை விட முடியல. இதனால தமிழ் சினிமாவில அவருக்குன்னு பயங்கர ரேட் கூடி இருக்கு. இதையே ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு வர்றது எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷத்துக்கு கூட அதிகமா காசு கேட்கிறாரு யோகி பாபு அப்படின்னு ஒரு படத்தோட ப்ரமோஷன் விழாவில தயாரிப்பாளர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் ராஜா பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா, இல்ல அங்க இருக்காரா? எங்க இருக்காரு சார்? எங்க இல்லைங்களா? அப்ப 7 லட்சம் ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம். ஃபோர்ஸ்கொயர் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல வெளிவரக்கூடிய கஜானா படம் மே 9ஆம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கு. அதோட ப்ரமோஷன் விழா தான் நேத்து நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல தயாரிப்பாளர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் ராஜா பேசும்போதுதான் இங்க யோகி பாபு வந்திருக்க மாட்டாரே, கண்டிப்பா வரமாட்டாரு. ஏன்னா அவர் ப்ரமோஷனுக்கு வரணும்னாலே 7 லட்சம் கொடுத்தாதான் அவர் வருவாரு. மத்தவங்க படத்துக்கு வரணும்னா ஓகே, அவர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சு வெளிவரக்கூடிய அவருடைய படத்துக்கே அவர் வரலன்னா எப்படி படம் சிறப்பிக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அது அவருடைய படங்கிறது அவருடைய குழந்தை மாதிரி, அதுக்கு ஈடுபாடோட அவரே வரணும். ஆனா அதுக்கும் காசு கொடுங்க, அதுவும் 7 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்டா தயாரிப்பாளரும் படத்தை எப்படி தாராளமா வெளியிட முடியும்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை பகிரங்கமா திடீர்னு பொது மேடையில பேசிட்டாரு. ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா, இல்ல அங்க இருக்காரா? எங்க இருக்காருங்க சார்? எங்க இல்லைங்களா? அப்ப 7 லட்சம் ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு. அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க, சொல்லலை, பண்றாங்க, பண்ணலை, தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கிடல. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாருமே கலாச்சாரம் இங்க தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டதாகவும் ஆரம்பத்துல சான்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அப்பாவி மாதிரி கேட்டுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே காசை மட்டும்தான் பாக்குறாங்கன்னு சொல்லியும் தயாரிப்பாளர் சங்கம் இதுக்கு ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சாங்க. அந்த வரிசையிலையும் அந்த சர்ச்சையிலையும் இப்போ யோகி பாபுவும் சிக்கியிருக்கிறாரு. எவ்வளவு பிஸியான ஆக்டரா இருந்தாலுமே ஈவன் ரஜினி, கமல் கூட அவங்க படத்துக்கு இது வரைக்கும் ப்ரமோஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது இப்ப வர்ற இவங்கள மாதிரி சின்ன சின்ன ஆக்டர் எல்லாம் வளர்ந்து வரும் காலத்திலேயே இப்படி பிஹேவ் பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாதுன்னு தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் மேல பயங்கர கோபத்திலையும் காட்டமாவும் இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.